என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து கும்பராசியில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னா ஆணி மாதத்தின் கிரக நிலைகளும் அதன் பலன்களையும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்று இப்போது பார்க்கலாம். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் உங்கள் ஜென்ம ராசியிலே சஞ்சாரம் பண்ணுறாருங்க. இவரே 12ஆம் இடத்துக்கும் அதிபதியாகிறார். இந்த மாதிரி ஆட்சி பெற்று சஞ்சாரம் பண்ணுவதால் இந்த ஆணி மாதத்தில் எத்தனையோ நல்ல வேலை வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வரப்போகுதுங்க. நீங்களும் எத்தனையோ பேர்த்துக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தரப்போகிறீர்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்தில் ராகு பகவான், அதாவது தனம், குடும்பம், கல்வி, செல்வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த 8ஆம் இடத்துலேருந்து இந்த கேது பகவானும் சந்திர பகவானும் 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க. இந்த ராகு பகவான் அந்த 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. ராகு திசை இப்போ உங்களுக்கு நடந்துன்னு வச்சுங்களேன். அதாவது உங்கள் ஜாதகத்தில் மிகப்பெரிய யோகஸ்தானத்தில் ராகு பகவான் இருந்தார்னா இந்த ஆணி மாதத்தில் எத்தனையோ மிகப்பெரிய செல்வாக்கும் அந்தஸ்தும் உங்கள் இல்லம் தேடி வரப்போகுதுங்க. இதை அடுத்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதியாகிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான், அதாவது 3ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதியாகிய நிலமகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சாரம் பண்ணுறாருங்க. இப்படி இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கும் முயற்சி அனைத்திலும் வெற்றியை மட்டுமே பார்ப்பீர்கள். தொழில்ஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க இந்த ஆணி மாதத்தில். இதை அடுத்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல குரு பகவான். இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியாகிய தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் கேந்திரம், அதாவது சதுர்கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. இந்த மாதிரி தொழில் ஸ்தானத்தை பார்க்குறதுனால இந்த ஆணி மாதத்தில் உங்களுடைய தொழில் ஸ்தானம் ரொம்ப சிறப்பாக அமைய போகுதுங்க. இதை அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 4ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதியாகிய சுக்கிர பகவானும் 5ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் அதிபதியாகிய புதன் பகவானும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய பிதிருக்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் இந்த மூவரும் இணைந்து உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இதில் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த புதன் பகவான் பார்த்திங்கன்னா ஆட்சி பெற்று சஞ்சாரம் பண்ணுறாரு. இப்படி இருக்கிறதுனால உங்களுடைய பூர்வீகம் பார்த்திங்கன்னா ரொம்ப செழிப்படைய போகுதுங்க. இந்த கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா திருமணமாகி எத்தனையோ வருடங்களாகியும் புத்திரபாக்கியம் தாமதம் ஏற்பட்டு கொண்டிருந்தால் இந்த ஆணி மாதத்தில் நல்ல மழலை செல்வம் உங்கள் இல்லம் தேடி வருங்க. இதை அடுத்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய சந்திர பகவான், இவர் பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல கேது பகவானோட சஞ்சாரம் பண்ணுறாருங்க. ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது பகவானோட சஞ்சாரம் பண்ணுறாங்க. இதை அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 7ஆம் இடத்தை பற்றி நம்ம சொல்லிட்டோம். 7ஆம் இடத்து அதிபதி பார்த்திங்கன்னா சூரிய பகவான் இந்த புதன் பகவானோடு இணைந்து சஞ்சாரம் பண்ணுறது பார்த்திங்கன்னா புதன் ஆட்சி பெற்று இருக்கிறது, சுக்கிரன் அவரோடு சேர்ந்து இருக்கிறது. இந்த மாதிரிலாம் இருக்கிறது பார்த்திங்கன்னா திருமணம், அதாவது கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இதுவரை திருமணம் தாமதம் ஏற்பட்டு கொண்டிருந்தால் இந்த ஆணி மாதத்தில் நல்ல நல்ல வரன்கள் உங்கள் இல்லம் தேடி வருங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல மன வாழ்க்கையும் உங்களுக்கு அமைய போகுதுங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் எத்தனையோ நல்ல பலன்கள் நடக்கப் போகுதுங்க. இந்த செவ்வாய் பகவான் ஆட்சியாக இருப்பது, நிலமகன் ஆட்சியாக இருப்பது பார்த்திங்கன்னா எத்தனையோ இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க. ஆனால் இப்போது உங்களுக்கு செவ்வாய் திசை நடக்க வேண்டும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் எத்தனையோ நல்ல பலன்கள் நடக்கப் போகுதுங்க இந்த ஆணி மாதத்தில். மேலும் இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் இந்த ஆணி மாத கிரக நிலைகள் எல்லா செல்வங்களையும் பெற வேண்டும், எல்லா செல்வங்களையும் தர வேண்டும் மற்றும் அனைவரும் நலமோடு வாழ வேண்டும் என்று அந்த ஆண்டவனை வணங்கி வாழ்த்துகின்றேன். இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும் எனக்கு மிகப்பெரிய ஆதரவை தருவீர்கள் என்று நம்புகின்றேன். மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.